السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال رسول الله صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ரமலானுடைய ஏறத்தாழ 2 பகுதிகளை கடக்க இருக்கின்றோம். இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதத்தில் நமக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் எந்த வேதத்தை இறக்கினானோ அந்த வேதத்தினுடைய சிறப்பை எந்த அளவிற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ, எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ, அதனை தெளிவான முறையிலே நாம் அறிந்து கொள்ளாததன் காரணமாக குர்ஆனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு மத்தியிலே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதங்களை இறக்குகின்றான். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக இறக்கிய வேதம் குர்ஆன். இந்த வேதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில்தான், இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் இந்த வேதத்தை இறக்கினான். அல்லாஹ் கூறுகின்றான், 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில்தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எப்படி? அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்னும் ஏட்டை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே 7வது வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற ஏடு இருக்கின்றது. அந்த ஏட்டிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கினான். அதற்கடுத்து அந்த குர்ஆனிலிருந்து 96வது அத்தியாயமான சூரத்துல் அலக்கினுடைய முதல் 5 வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை கண்ணியமிக்க இரவிலே இறக்கி இருக்கின்றோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு என்றால் என்னவென்று தெரியுமா என்று அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ரை பற்றி நமக்கு தொடர்ந்து கூறுகின்றான். ஆக இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக, உலகில் உள்ள எல்லா மக்களும் நேர்வழியை அடைவதற்காக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, குர்ஆனுக்கென்று தனி கவனத்தை செலுத்துவார்கள். மற்ற மாதங்களிலே
ஓதுவதை விட இந்த மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நன்மைகளை செய்வார்கள். வகான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யல்காஹு குல்ல லைலத்தின் ஃபீ ரமலான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு இரவிலும் சந்திப்பார்கள். ஹத்தா யன்சலிஹ, எப்பொழுது வரை? காலை வரை சந்திப்பார்கள். இரவிலிருந்து, ரமலானுடைய இரவிலிருந்து காலை வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். யஅரிது அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஃபைதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிவேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குகின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு சிறப்பான ஏற்பாட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து வைத்திருந்தான். எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அல்லாஹ் அனுப்புகின்றான். ஜிப்ரீலே, நீங்கள் என்னுடைய அடியாரிடத்திலே முஹம்மதிடத்திலே செல்லுங்கள், அவரிடத்திலே நீங்கள் குர்ஆனை ஓதி கேளுங்கள், அவருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காண்பியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். எந்த அளவிற்கென்றால் ஒவ்வொரு வருடமும் அந்த நேரத்தில் எவ்வளவு குர்ஆன் இறங்கியதோ அதனை முழுவதுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எந்த வருடத்திலே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ரமலானுடைய மாதத்தில் முழு குர்ஆனையும் 2 முறை ஓதி காண்பித்தார்கள். ஆக ரமதானுடைய மாதத்தில் நாமும் குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு சிறப்பான முயற்சியை எடுக்க வேண்டும். மற்ற நாட்களை விட ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் என்றால் ரமலானிலே அதற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி ஏற்பாட்டை அவர்களுக்கு செய்திருந்தான் என்றால் நாம் ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டாமா, குர்ஆனை ஓத வேண்டாமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுவது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. சிறப்பாக அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் ஓதுவது என்பது மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து குர்ஆன் என்பது என்ன, ஏன் நாம் இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், குர்ஆன் சாதாரண புத்தகத்தை போன்றது அல்ல, மனிதர்கள் எழுதக்கூடிய புத்தகத்தை போன்றது அல்ல குர்ஆன், அல்லது வார இதழ்கள், நாளிதழ்கள், மாத இதழ்களை போன்றது அல்ல குர்ஆன். பிறகு என்ன? இந்த குர்ஆன் மகத்துவம் மிக்க வேதமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26வது அத்தியாயம் 192 முதல் 196 வரை வரக்கூடிய வசனங்களிலே குறிப்பிடுகின்றான். வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டு இருக்கின்றது. வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து இது சிறிது சிறிதாக இறக்கப்பட்டது. எது?
அல்லாஹ்வினுடைய இந்த வேதம் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிது சிறிதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். ஒரே அடியாக ஒரே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை கொடுக்கவில்லை. 23 வருடங்களிலே சிறிது சிறிதாக இறங்கியது. அதனைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், இது உம்முடைய இறைவனிடமிருந்து சிறிது சிறிதாக அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டது. நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், இதனை ரூஹுல் அமீன் இறக்கி வைத்தார். நஸல பிஹி அர் ரூஹுல் அமீன். யார் அந்த ரூஹுல் அமீன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை இறக்கி வைத்தார்கள். அலா கல்பிக, உங்களுடைய இதயத்தின் மீது, லிதகூன மினல் முன்திரீன், எதற்காக? நீங்கள் மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக. பில்லிசானின் அரபிய்யிம் முபீன், தெளிவான அரபி மொழியிலே அல்லாஹ் இதனை இறக்கி இருக்கின்றான். வஇன்னஹு லஃபீ ஸுபுரில் அவ்வலீன், இது முன் சென்ற வேதங்களிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குர்ஆன் இறக்குவதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் சென்ற வேதங்களிலும் முன்னறிவிப்பை செய்து இருக்கின்றான். ஆக இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தின் மீது இறக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? அகிலத்தாரை எச்சரிக்கை செய்வதற்காக, அகில மக்களை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் முதல் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தபாரக்கல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. அல்லாஹ் மிகவும் பாக்கியம் மிக்கவன், அவன் மிகவும் பாக்கியம் மிக்கவன். எப்படிப்பட்டவன் அவன்? அவன்தான் ஃபுர்கானை, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய வேதத்தை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைத்தான். எதற்காக? அகிலத்தாரை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. லியகூன லில் ஆலமீன நதீரா, அகில உலக மக்களுக்கும் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் இந்த வேதத்தை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக குர்ஆன் அல்லாஹ்வின் புறம் இருந்து இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், இம்மி அளவிற்கு குர்ஆனுடைய விஷயத்திலே நமக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் நாம் முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க முடியாது. ஆகவே அதனை தெளிவான முறையிலே இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு இடங்களிலே பலவிதமாக சொல்லுகின்றான். இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? அல் கிதாபுல் முபீன், தெளிவான வேதம். அல் கிதாபுல் ஹக்கீம், ஞானம் நிறைந்த வேதம். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், வேதத்தை இறக்கி இருப்பது யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து. அவன் ஞானம் மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். 41வது அத்தியாயத்தினுடைய முதல் மற்றும் 2வது வசனங்களிலே கூறுகின்றான். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியா, நிச்சயமாக நாம் இதனை, இந்த வேதத்தை அரபி மொழியிலே உங்களுக்கு இறக்கி இருக்கின்றோம். எதற்காக? லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், 36வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். ஞானம் மிக்க இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. 38வது அத்தியாயம் ஸாத் என்ற அத்தியாயத்திலே கூறுகின்றான். ஸாத் வல் குர்ஆனி ஸிக்ர், இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. இந்த வேதம் குர்ஆன் எப்படிப்பட்டது? குர்ஆனின் மீது சத்தியமாக, அது உபதேசங்கள் நிறைந்த வேதமாக குர்ஆனாக இருக்கின்றது. ஆக இந்த வேதம் தெளிவான வேதம், ஞானம் மிக்க வேதம். அல்லாஹ் நமக்கு இதிலே உபதேசங்களை வழங்கி இருக்கின்றான் என்பதை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து கூறிவிட்டு கூறுகின்றான். இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? இன்னும் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வேதத்தை போன்று வேறு எந்த ஒரு புத்தகமும் இல்லை, இந்த வேதத்தை போன்று வேறு எந்த வேதமும் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக நமக்கு எடுத்து கூறுகின்றான். எந்த அளவிற்கென்றால், முடிந்தால் நீங்கள் இந்த வேதத்தை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
குல் லைன் இஸ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ظஹீரா. 17வது அத்தியாயம் 88வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, இந்த மக்கள் ஜின்களும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வேதத்தை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களால் கொண்டு வரவே முடியாது. அதற்கு அவர்கள் சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் சரியே, அவர்களால் இந்த வேதத்தை போன்ற ஒரு வேதத்தை ஒருபோதும் கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த வேதத்தை போன்று முழுமையான வேதம் என்ன? 10 அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அதுவும் முடியவில்லையா, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அதுவும் முடியவில்லையா, ஒரு வசனத்தையாவது இது போன்று கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுவரைக்கும் யாராலும் அப்படி கொண்டு வரவே முடியவில்லை. ஆக இது அல்லாஹ்வின் புறமிருந்து இறக்கப்பட்ட சத்திய வேதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்புங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அடுத்து இந்த குர்ஆனுடைய சிறப்பென்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் எது நேரான பாதையோ அதனை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வயுபஷிருல் முஃமினீன், இன்னும் மூமின்களுக்கு இது நற்செய்தி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. எப்படிப்பட்ட நற்செய்தி? யாருக்கு நற்செய்தி? எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், எவர்கள் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நற்செய்தி அது? அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்திலே மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்ற நற்செய்தி. இன்னும் அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக எப்படி வழிகாட்டுகின்றான் என்பதை கூறுகின்றான். 5வது அத்தியாயம் 17 மற்றும் 16வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர் வ கிதாபும் முபீன், நபியே, உங்களுக்கு மக்களே உங்களிடத்திலே அல்லாஹ்வின் புறமிருந்து ஒளியும் தெளிவான வேதமும் வந்துவிட்டது. யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபஅ ரிதுவானஹு சுபுலஸ் ஸலாம், அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக எவர்கள் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக நேரான அமைதி வழியிலே செல்கின்றார்களோ, சத்திய வழியிலே செல்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இதனை கொண்டு நேர்வழியை கொடுக்கின்றான். வயுக்ரிஜுஹும் மினத் துலுமாத்தி இலன் நூரி பிஇذனிஹி, இன்னும் அவனுடைய அனுமதியை கொண்டு அவன் அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின்பால் வெளியேற்றுகின்றான். வயஹ்தீஹிம் இலா சிராத்தின் முஸ்தகீம், இன்னும் அவர்களுக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனுடைய சிறப்பென்ன? மக்களே, உங்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய வேதம் வந்து விட்டது. அந்த வேதம் என்ன? உங்களுக்கு ஒளியாக இருக்கின்றது. அது உங்களுக்கு தெளிவான வேதமாக இருக்கின்றது. எவர்களெல்லாம் நேரான பாதையிலே சென்று அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை கொண்டு நேர்வழியை கொடுக்கின்றான். அவர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளியேற்றுகின்றான். அதுவும் அவனுடைய அனுமதியை கொண்டுதான் அவர்களுக்கு நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே எடுத்து கூறுகின்றான். இப்படிப்பட்ட நேர்வழியை காட்டக்கூடிய வேதம்தான் இந்த குர்ஆன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. இது மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த வேதத்தை எல்லா விதமான அசத்தியங்களிலிருந்தும் பாதுகாத்து விட்டான். இதற்கு முன்னால் அல்லாஹ் எத்தனை வேதங்களை இந்த உலகத்திலே இறக்கினானோ அந்த வேதங்கள் அனைத்தையும் நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. 6 விஷயங்களை நம்ப வேண்டும். அல்லாஹ்வையும் அவனுடைய வேதங்களையும் வானவர்களையும் தூதர்களையும் மறுமை நாளையும் விதியையும் நம்ப வேண்டும். ஆக அல்லாஹ்வினுடைய வேதங்களை எப்படி நம்புவது? இதற்கு முன்னால் அல்லாஹ் எத்தனை வேதங்களை இறக்கினானோ அந்த வேதங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறமிருந்து இறக்கப்பட்டவை என்பதை நம்ப வேண்டும். ஆனால் அந்த வேதங்களுக்கும் கடைசியாக அல்லாஹ் வழங்கிய இந்த குர்ஆனிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சிறப்பை வைத்திருக்கின்றான் தெரியுமா? இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் எவற்றையும் முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கவே இல்லை. ஆகவே அந்த வேதங்களில் அந்த தூதர்கள் அந்த மக்களை விட்டும் சென்ற பிறகு அசத்தியம் அதிலே நுழைந்து விட்டது.
மக்கள் அதிலே தங்களுடைய சுய கருத்துக்களை நுழைத்தார்கள், சுய வார்த்தைகளை நுழைத்து விட்டார்கள். ஆனால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன கஃபரு பிஸ்ஸிக்ர், நிச்சயமாக எவர்கள் உபதேசத்தை நிராகரிக்கின்றார்களோ, எதற்கு பிறகு லம்மா ஜாஅஹும், அவர்களிடத்திலே அந்த உபதேசம் அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன் வந்த பிறகு எவர்கள் இதனை நிராகரிக்கின்றார்களோ, இன்னஹு லகிதாபுன் அஸீஸ், இது யாவரையும் மிகைத்த வேதமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதம் இவர்களிடத்திலே வந்த பிறகு நிராகரித்தார்கள் என்றால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட போவதில்லை, அல்லாஹ்விற்கு அதனால் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்குத்தான் நஷ்டம் இருக்கின்றது. ஆனால் இந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பாதுகாத்து வைத்திருக்கின்றான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இந்த வேதத்தை அவர்கள் நிராகரிப்பதன் மூலமாக இந்த குர்ஆனிலே இவர்கள் தங்களுடைய சுய கருத்துக்களையோ சுய வார்த்தைகளையோ அசத்தியத்தையோ நுழைக்க முடியுமா என்றால் ஒருபோதும் நுழைக்க முடியாது. ஏனென்றால் அசத்தியம் இதற்கு முன்னால் இருந்தும் சரி, இதற்கு பின்னால் இருந்தும் வரவே வராது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம், அல்லாஹ்வினுடைய எப்படிப்பட்ட வேதமாக இருக்கின்றது, இதற்கு அசத்தியம் இதற்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் எந்த ஒரு புறத்தில் இருந்தும் இந்த வேதத்தை அசத்தியம் வந்து நெருங்காது. இந்த வேதம் அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்திற்கு எந்த விதமான அசத்தியமும் வராது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறிவிட்டு கூறுகின்றான், தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். ஏன் தெரியுமா, மனிதர்கள் எழுதிய புத்தகங்களிலே அவர்களே அதிலே பல திருத்தங்களை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே அதிலே மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பெயரால் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டால் இன்னும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். காரணம் என்ன, இது மனிதர்களால் இயற்றப்பட்டது. மனிதர்களால் இயற்றப்பட்ட புத்தகங்கள் பல மாறுதல்களுக்கு உள்ளாகும். ஆனால் இந்த வேதத்திலே எந்த விதமான மாறுதலும் இல்லை. இதற்கு அசத்தியம் எந்த புறத்திலிருந்தும் வராது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா, தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், யாவற்றையும் மிகைத்தவனும் புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்வின் புறமிருந்து இந்த வேதம் இறக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த காரணம்தான். இதற்கு அசத்தியம் 1400 வருடங்கள் ஆகியும் அசத்தியம் இந்த வேதத்திற்கு வரவில்லை, இந்த வேதத்திலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன, யாவற்றையும் மிகைத்தவனும் புகழுக்குரியவனுமாகிய அல்லாஹ்வின் புறமிருந்து இது இறக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் 2வது அத்தியாயம் 2வது வசனத்திலே, ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ, இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார் என்றால் முன்னுரையிலே எழுதுவார், இதிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் பிழைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், அடுத்த பதிப்பிலே நாங்கள் திருத்திக் கொள்கின்றோம். இதிலே ஏதாவது நீங்கள் குறையை காணுகின்றீர்கள் என்றால், கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், அடுத்த பதிப்பிலே நாங்கள் களைந்து கொள்வோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதம் 1400 வருடங்களுக்கு மேலாக எதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் தவறு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய வேதம் இப்படி சொல்லவில்லை, லா ரைப ஃபீ, இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விரும்பினால் நீங்கள் இதனை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள், தவறுகளை கண்டுபிடியுங்கள், உங்களால் எந்த விதமான தவறையும் சந்தேகத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வின் புறமிருந்து இது இறக்கப்பட்டிருப்பதே அதற்கு காரணம். அல்லாஹ் இந்த வேதத்தை எவ்வாறு பாதுகாத்தான் என்பதையும் கூறுகின்றான். இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. அசத்தியம் இதற்கு முன்னால் இருந்தும் வராது, பின்னால் இருந்தும் வராது. இதற்கு முன்னும் வரவில்லை, இனியும் இந்த வேதத்திற்கு அசத்தியம் வராது. அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து விட்டான். எப்படி பாதுகாத்தான், முன் சென்ற வேதங்களுக்கு கொடுக்காத கேரண்டி அல்லாஹ் உத்தரவாதத்தை இந்த வேதத்திற்கு வழங்கி இருக்கின்றான். எப்படி, அல்லாஹ் 15வது அத்தியாயம் 9வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாக்க கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டான்.
அல்லாஹ் இந்த வேதத்தை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டதன் காரணமாக 1400 வருடங்களுக்கு மேலாகியும் அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்திலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு எழுத்து கூட இன்று வரைக்கும் மாற்றப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கும் பொழுது எங்கே தான் குர்ஆனை மறந்து விடுவோமோ என்று பயந்து அவர்கள் ஓத ஓத உடனடியாக வேக வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி முடித்து கூட இருக்க மாட்டார்கள். உடனடியாக இவர்கள் ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் ஓத ஓத வேகமாக இவர்களும் ஓதுவார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 75வது அத்தியாயம் 16 - 19 வரை வரக்கூடிய வசனங்களிலே கூறுகின்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியே, நீங்கள் அவசரமாக மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நாவை நீங்கள் அவசரமாக வேக வேகமாக சுழற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, நிச்சயமாக இதனை ஒன்று சேர்ப்பதும் இதனை உங்களுக்கு படிக்க வைப்பதும் நம்மீது இருக்கின்றது. ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா, நாம் குர்ஆனை ஓதினால் நீங்கள் ஓதுதலை கவனியுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு அதனுக்குண்டான தெளிவையும் நாம் தான் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனை எப்படி பாதுகாத்தான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியாக கொண்டு வரும் பொழுதே அவர்களுடைய மனதிலே அதனை பதிய வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் மட்டும் பதிய வைக்கவில்லை, இந்த உம்மத்திலே ஒவ்வொருவருடைய மனதிலும் அல்லாஹ் இதனை பதிய வைத்திருக்கின்றான். முழு குர்ஆனாகவோ அல்லது குறைந்த அத்தியாயங்களோ அல்லது மிகச் சிறிய அத்தியாயங்களையோ மனனம் செய்து இந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், இங்கே இருக்கக்கூடிய யாருமே எனக்கு குர்ஆனிலிருந்து ஒரு சூரா கூட தெரியாது என்று சொல்ல முடியாது. எத்தனை சூறாக்களை அல்ஹம்துலில்லாஹ் மனனம் செய்து வைத்திருக்கின்றோம். 5 சூறாக்கள், 10 சூறாக்கள், 20 சூறாக்கள், 30 சூறாக்கள் என்று குர்ஆனை பாதி மனனம் செய்தவர்கள், முழுமையாக மனனம் செய்தவர்கள் என்று எத்தனை நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை இவ்வாறு தான் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். மனிதர்களுடைய மனங்களிலே அல்லாஹ் இதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். நபியே, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்படும் பொழுது அவசரமாக நீங்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய இதயத்திலே நான் இதனை பதிய வைப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். அவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்திலே அல்லாஹ் பதிய வைத்தான். அவருடைய இதயத்திலே பதிய வைத்தது மட்டுமல்ல, அவர்களுடைய உம்மத்தினரின் இதயத்திலும் நம்முடைய இதயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை பதிய வைத்திருக்கின்றான். சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எத்தனை சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு வசனமாக அத்தியாயமாக இறங்க இறங்க உடனடியாக அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். இன்னும் அல்லாஹ் இந்த வேதத்தை எவ்வாறு பாதுகாத்தான்? 1 மனனம் செய்வதன் மூலமாக, 2 எழுதுவதன் மூலமாக. பொதுவாக நாம் என்ன நினைக்கின்றோம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் குர்ஆன் எழுதப்பட்டது. அல்ல, குர்ஆன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கினால் வஹியை எழுதுவதற்கென்று சில சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு சில சஹாபாக்களுடைய வேலை என்ன? வஹி வந்தால் அதனை உடனடியாக எழுதுவது. இதிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். வஹி இறங்கினால் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித்தை அழைப்பார்கள். ஸைத் இப்னு சாபித் வந்து விடுவார்கள். வந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் இறங்கியது என்று சொன்னால் அதனை அந்த நேரத்திலே தோளிலோ அல்லது எலும்பிலோ அல்லது இன்னபிற பொருட்களின் மீதோ அவர்கள் எழுதி வைத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் இப்படித்தான் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அனைவரிடத்திலும் முழுமையாக குர்ஆன் எழுதப்பட்டில்லை. ஒருவரிடத்திலே 5 அத்தியாயம் இருக்கும், ஒருவரிடத்திலே 10 அத்தியாயம் இருக்கும், ஒருவரிடத்திலே 20 வசனங்கள் இருக்கும். இப்படி அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் முழு குர்ஆனும் எழுதப்பட்டு இருந்தது. முழு குர்ஆனும் எழுதப்பட்டு இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆங்காங்கே சஹாபாக்கள் எழுதி வைத்திருந்த குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள்.
ஆங்காங்கே எழுதப்பட்டு வைத்திருந்த குர்ஆனை அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள், ஒரே புத்தகத்தினுடைய வடிவத்திலே கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு புத்தக வடிவிலே குர்ஆன் இல்லை, புத்தக வடிவிலே குர்ஆன் இல்லை. மாறாக அவரவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப சில சூறாக்களை, சில வசனங்களை எழுதி வைத்திருந்ததை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று திரட்டி ஒரே குர்ஆனாக புத்தக வடிவத்திலே கொண்டு வந்தார்கள். சகோதர சகோதரிகளே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களிலும் இதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இன்று புத்தக வடிவத்திலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான். இதற்கு இன்னொரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் சென்ற வேதங்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு இந்த வேதத்திற்கு என்ன கொடுத்திருக்கின்றான்? இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறமிருந்து எந்த மொழியிலே இறக்கப்பட்டதோ அதே மொழியிலே இன்று வரைக்கும் இருக்கின்றது. அதனுடைய மூல மொழியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களை எடுத்துக்கொண்டால் எந்த மொழியிலே இருக்கின்றது என்றே நமக்கு தெரியவில்லை. அந்த வேதங்கள் அதனுடைய உண்மையான நிலைகளிலும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய மூல மொழியான அரபி மொழியிலும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஆக குர்ஆனுக்கு முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்கின்றானோ அந்த வேதத்தோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த வேதத்திலே சந்தேகம் இல்லையோ, எந்த வேதம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளாக இருக்கின்றதோ, எந்த வேதத்தை அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து வைத்திருக்கின்றானோ அந்த வேதத்தோடு இன்று நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அவருடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பிறகும் குறிப்பாக முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகளிலே அவர்கள் வெற்றி காணவில்லை, அவர்களால் வெற்றி அடைய முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியவில்லை. இறுதியாக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையிலே எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா? குர்ஆன், முஸ்லிம்கள் இந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய வேதம் குர்ஆன் தான். ஆகவே அந்த குர்ஆனையும் நாம் மாற்ற முடியாது, ஆனால் குர்ஆனை விட்டு முஸ்லிம்களை தூரமாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் நம்மை குர்ஆனை விட்டு விலக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள். இன்று நம்மிடத்திலே குர்ஆன் இருக்கின்றது, ஆனால் குர்ஆனோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. நாம் குர்ஆனை முழுமையாக மறந்துவிட்டோம், குர்ஆனை நம்முடைய முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டோம். யார் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் குர்ஆனை போட்டு விடுகின்றார்களோ நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். சகோதர சகோதரிகளே, இன்னும் குர்ஆனுடைய சிறப்பை அறிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? நம்முடைய உள்ளங்களிலே பிடித்திருக்கக்கூடிய துருவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தின் மூலமாக நீக்குகின்றான். உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது நிவாரணியாக இருக்கின்றது, ஷிஃபாவாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயம் 57வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். மக்களே, முஸ்லிம்களே என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மக்களே, கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்கின்றது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், இன்னும் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கான நிவாரணியும் வந்திருக்கின்றது. வஹுதா, இன்னும் நேர்வழியும் வந்திருக்கின்றது. வரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த வேதம் அருளாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோயை இதன் மூலமாக நீக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எப்படி இரும்பிற்கு துருப்பிடிக்கின்றதோ அதே போன்று உள்ளங்களுக்கும் துருப்பிடிக்கின்றது. உள்ளத்திலே இருக்கக்கூடிய துருவை நீக்கக்கூடியது எது தெரியுமா? திலாவத்துல் குர்ஆன் வ ذிக்ருல் மௌத்,
அதிகமாக குர்ஆனை ஓதுவதும் மரணத்தை நினைவு கூறுவதும் உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய துருவை நீக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று உலகத்தினுடைய மோகம், மறுமையை நாம் மறந்து வாழ்வது, மறுமை சிந்தனை இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் இருப்பது, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பது, இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் ஒரே காரணம், நம்முடைய உள்ளத்திலே துருப்பிடித்து விட்டது. நம்முடைய உள்ளத்திலே துருப்பிடித்து விட்டது. நம்முடைய உள்ளத்திலே துருப்பிடித்து விட்டதன் காரணமாக நாம் ஈமானிலே மிகவும் பலகீனம் அடைந்து விட்டோம். ஆக இந்த துருவை நீக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இந்த மாதத்திலே இறக்கிய இந்த வேதம் அல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாளை மறுமை நாளிலே நமக்கு எதிராக இந்த குர்ஆன் வாதாடும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆக இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஷிஃபாவாக, நிவாரணியாக ஆக்கி இருக்கின்றான். இது மட்டுமல்ல, வெளிப்படையாக நம்முடைய உடலிலே வரக்கூடிய நோய்களுக்கும் அல்லாஹ் இதனை ஷிஃபாவாக ஆக்கியிருக்கின்றான். வெளிப்படையாக நம்முடைய உள்ளத்திலே நோய்கள் வந்துவிட்டால் நாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகின்றோம். மருந்து மாத்திரைகளின் மூலமாக அல்லாஹ் எப்படி நமக்கு ஷிஃபாவை கொடுக்கின்றானோ அதே போன்று குர்ஆனை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஷிஃபாவை கொடுக்கின்றான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கூறுகின்றார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஸ்தகா யக்ரு அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத் வ யன்ஃபுஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது என்றால், அவர்களுக்கு ஏதேனும் நோய் வந்துவிட்டது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற இந்த 2 சூறாக்களையும் ஓதி தன் மீது ஊதிக்கொள்வார்கள், தன்னுடைய கையால் தடவிக்கொள்வார்கள். தன்னுடைய கையிலே ஊதி தன்னுடைய உடலிலே தடவிக்கொள்வார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபலம்மஸ்தத்த வஜ்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருந்த பொழுது அவர்களுக்கு கடுமையான நோய், காய்ச்சல் மிக கடுமையாக ஆனதும் குந்து அக்ரவு அலைஹி, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய இந்த வசனங்களை ஓதினேன். வ அம்ஸஹு பியதிஹி ரஜாஅ பிபரக்கத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இந்த சூறாக்களை ஓதி அவர்களுடைய கையாலேயே அவர்களுக்கு நான் தடவி விடுவேன். என்னுடைய கையால் தடவி விட மாட்டேன், அவர்களுடைய கையாலேயே தடவி விடுவேன். ஏன்? அவர்களுடைய கைகளின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கைகளிலே பரக்கத்தை வைத்திருந்ததன் காரணமாக அவர்களுடைய கையிலேயே நான் தடவி விடுவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கின்றது. ஆக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் அல்லாஹ் இதனை ஷிஃபாவாக ஆக்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சில சஹாபாக்கள் வெளியூருக்கு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அப்படி பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஊருக்கு செல்லுகின்றார்கள். அந்த ஊர் மக்களிடத்திலே தங்களை விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கு நீங்கள் விருந்து தாருங்கள் என்றால் அந்த நேரத்திலே ஹோட்டல்களோ இன்னபிற இடங்களோ இல்லை. ஆகவே உணவு வேண்டும் என்றால் ஒரு ஊருக்கு சென்று அந்த மக்களிடத்திலே உபசரிக்குமாறு சொல்லுவார்கள். அப்படி சொன்னதும் அந்த ஊர் மக்கள் உபசரிக்க மறுத்து விட்டார்கள். திடீரென்று அந்த ஊரிலே இருந்த ஒரு குலத்தினுடைய தலைவருக்கு, அவர்களுடைய அந்த கபீலாவினுடைய குலத்தினுடைய ஒரு தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. எவ்வளவோ அவர்கள் மருத்துவம் செய்கின்றார்கள், அதனுடைய விஷம் அவருக்கு இறங்கவே இல்லை. இறுதியாக அந்த குலத்தினுடைய சில நபர்கள் இந்த சஹாபாக்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து கூறுகின்றார்கள், எங்களுடைய குல தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, உங்களில் யாரேனும் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா? உடனே அவர்கள், ஆம், ஒருவர் எழுகின்றார், ஆம், நான் அதற்கான மருத்துவத்தை பார்ப்பேன், ஆனால் அதற்கு என்ன நீங்கள் கொடுப்பீர்கள் என்று கேட்கின்றார். நாங்கள் உங்களிடத்திலே உபசரிக்க சொன்னோம், எங்களை உபசரிக்கவில்லை, விருந்தோம்பல் செய்யவில்லை, ஆகவே பிரதிபலனாக எதனை கொடுப்பீர்கள் என்று கேட்கின்றார்.
நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என்றதும் இத்தனை ஆடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சரி என்று அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். அதற்கடுத்து அவர் அங்கே சென்று சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதி அவருக்கு ஊதி விடுகின்றார். அவருடைய விஷம் இறங்கி விடுகின்றது, நோய் குணமாகி விடுகின்றது. அவர்கள் கூறியதை போன்றே அத்தனை ஆடுகளை கொடுத்து விட்டார்கள். வந்ததும் அவர்களுடன் இருந்த தோழர்கள் எல்லாம் இதனை நமக்கு மத்தியிலே பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும், இதை பற்றி சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்துத்தான் இந்த ஆடுகளை நாம் நமக்கு மத்தியிலே பங்கிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு பயணத்தை முடித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லும் பொழுது இந்த சம்பவத்தை கூறுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஷிஃபா இருக்கின்றது என்று யார் சொன்னது என்று கேட்கின்றார்கள். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கத அஸப்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள். நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஒரு அத்தியாயத்தை ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதியதும் அதற்காக நீங்கள் ஆடுகளை பெற்றதும் தவறல்ல. இக்ஸிமு வத்ரிபு லீ மஅக்கும் ஸஹமா, நீங்கள் பங்கிடும் பொழுது எனக்கும் ஒரு பங்கை அதிலே எடுத்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக குர்ஆன் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்க்கும் நிவாரணியாக இருக்கின்றது, நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் நிவாரணியாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். அதே போன்று ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் மஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். பள்ளிவாசலிலே அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூ சயீதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். இவர் பதிலளிக்கவே இல்லை. சிறிது நேரத்திலே தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். வந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மா மனஅக அன் தஅதிய, அபூ சயீதே, நான் உங்களை அழைத்த போது உங்களை என்னிடம் வராமல் தடுத்தது எது, ஏன் வரவில்லை என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன், ஆகவேதான் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை, தொழுத உடனே உங்களிடத்திலே வந்துவிட்டேன் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவதை நீங்கள் கேட்கவில்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல், நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லையா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகின்றார்கள், அலா வஅல்லிமுக அஅதம சூரத்தின் ஃபில் குர்ஆனி கப்ல அன் தக்ருஜ மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னால் குர்ஆனிலேயே வைத்து மிகப்பெரிய ஒரு சூரா என்ன எது என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். உடனே அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கல்வியை கற்றுக்கொள்வதில் சஹாபாக்கள் ஒருபோதும் பின்வாங்கியதே இல்லை. கல்வி கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்பொழுதுமே அவர்கள் ஒன்றி இருப்பார்கள், அவர்களுடனேயே இருப்பார்கள். இந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அவருடைய வீட்டிற்கும் சென்று கொண்டிருந்தார்கள். விருந்திற்காக அழைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே சாப்பிட்டு முடித்துவிட்டு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இன்னும் சிறிது நேரம் அமருவார்கள். எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் ஏற்படவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்குகின்றான், தூதர் உங்களை அவருடைய வீட்டிற்கு அழைத்தால் நீங்கள் அவருடைய வீட்டிலே சாப்பிட்டதும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருடனேயே சஹாபாக்கள் இருந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்கள் 70 சஹாபாக்கள், அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கு திறமை இல்லாமல் இல்லை, உடலிலே வலு இல்லாமல் இல்லை, அல்லது சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல் இல்லை, அனைத்தும் இருந்தது. இருந்தும் கூட அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருப்பார்கள். ஆக இப்படி கல்வி கற்றுக்கொள்வதிலே சஹாபாக்கள் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. இங்கும் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சயீத் அல் மஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கல்வி கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் அந்த மிகப்பெரிய சூரா எது என்பதை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
இந்த சஹாபியும் அபு சயீத் அல் மஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளியை விட்டு வெளியேறுகின்றார்கள். அப்படி வெளியேறக்கூடிய நேரத்திலே இவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனிலேயே வைத்து மிகப்பெரிய மகத்துவம் மிக்க ஒரு சூறாவை எனக்கு கற்றுத்தருகின்றேன் என்று சொன்னீர்களே, எந்த சூரா எது என்று கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹிய சப்உல் மதானி வல் குர்ஆனுல் அதீம் அல்லதி ஊதீதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயம்தான் 7 வசனங்களை உடைய இந்த சூரா. வல் குர்ஆனுல் அதீம் அல்லதி ஊதீதுஹு, அல்லாஹ் எனக்கு அதனை, மகத்துவமிக்க குர்ஆனை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஆக இந்த சூரா தான் குர்ஆனிலேயே வைத்து மிகவும் மகத்துவமிக்க சூரா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக குர்ஆனிற்கு இந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. குர்ஆனிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு சிறப்பை வழங்கி இருக்கின்றான், சிறப்பை கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த குர்ஆனோடு நமக்கு எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மனதை தொட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். நாம் இந்த குர்ஆனை அரபி மொழியிலே ஓதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? இந்த குர்ஆனை முழுவதுமாக நாம் அரபி மொழியிலே ஓதி முடித்து விட்டோமா? குர்ஆனை பொருள் உணர்ந்து படித்திருக்கின்றோமா? குர்ஆனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. இல்லை என்றால் நாளை மறுமை நாளிலே நாம் குற்றவாளிகளாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்போம். எந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த குர்ஆன் நமக்கு எதிராக நாளை மறுமை நாளிலே வாதிடும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை மகத்துவம் மிக்க வேதமாக, புனிதமான வேதமாக, மாற்றமில்லாத வேதமாக, காலத்தால் முரண்படாத வேதமாக, இசை நயம் மிக்க வேதமாக இதனை வழங்கி இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்பென்ன, பொருள் உணர்ந்து படிப்பதனுடைய சிறப்பென்ன, இந்த குர்ஆனை யாரெல்லாம் விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளிலே குர்ஆன் எப்படி வாதாடும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாதாடுவார்கள் என்பதையும், குர்ஆனை பற்றி பிடிக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்திலே எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இறக்கி இருக்கின்றானோ அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையிலே குர்ஆனை அணுகி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தந்து நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.